ஆரம்பிச்சிருந்தது. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு வருகிறோம் தோழர்களே. நம்முடைய தொடக்கம் என்பது நாளும் ஒரு கதை என்கிற நிகழ்வில்தான் 2023ஆம் ஆண்டு தொடங்கி இன்றைக்கு 25ஆம் ஆண்டில் 7வது மாதத்தில் முதல் நாளில் ஐயா தோமுசி ரகுநாதனுடைய சிறுகதைகளும் அவர் படைப்பால் மட்டுமல்லாமல் அவருடைய சிந்தனையாலும் ஒருமித்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஐயா புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகளையும் இணைத்து நாம் இணைய வழியாக தொடர் பயணமாக தொடர்ந்து இன்றைக்கு நேற்றைய தினம் தொடக்க நாள் என்றாலும் கூட இன்றைய தினம்தான் கதையினுடைய தொடக்கமாக முதல் நாளாக நாம் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. நேற்றைய தினம் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பின்படி ஒரு நாள் தோமுசி ரகுநாதனுடைய ஐயா அவருடைய சிறுகதையும் அடுத்த நாள் புதுமைப்பித்தனுடைய சிறுகதையிலும் மாறி மாறி நாம் பயணிக்க இருக்கிறோம் தோழர்களே. அதன் அடிப்படையில் முதல் நாளான இன்றைய தினம் தோமுசி அவருடைய சிறுகதைகளை நாம் கதை சொல்லியின் வாயிலாக நாம் கேட்க இருக்கிறோம் தோழமைகளை. தமிழக அரசு ஏறக்குறைய 28 நூல்கள் தோமுசி ஐயா எழுதிய நூல்களை நாட்டுடைமை ஆக்கிய மகத்தான ஒரு இலக்கிய ஆளுமை ஆவார். நாம் அடிக்கடி சொல்லுவது போல சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்களை நாம் தொடர்ந்து கு. அழகிரிசாமி, கீரா என வருகின்ற பொழுது இவரும் அதே சாகித்ய அகாடமி விருது பெற்ற 1983இல் பாரதி காலமும் கருத்தும் என்கிற தலைப்பில் அவர் விருது பெற்றிருக்கிறார். புதுமைப்பித்தனுக்கு தோமுசி அவர்கள் அணுக்கமான இளம் நண்பராக இருந்தவர். 1948இல் புதுமைப்பித்தன் இறந்த பின் அவரது படைப்புகளை சேகரித்து வெளியிட்ட பெருந்தகையாளர். 1951இல் புதுமைப்பித்தன் வரலாறு என்னும் நூலை எழுதினார். 1955இல் சாந்தி இதழில் புதுமைப்பித்தன் மலர் வெளியிட்டார். 1999இல் புதுமைப்பித்தன் கதைகள் விமர்சனங்களும் விஷமங்களும் என்ற நூலை வெளியிட்டார். புதுமைப்பித்தன் கதைகளில் பல தழுவல்கள் என சிட்டி, அதாவது பேகோ சுந்தரராஜன் அவர்கள் முன்வைத்த கருத்துக்கான மறுப்பு அந்த நூலில் சொல்லப்பட்டது. அந்த அளவிற்கு புதுமைப்பித்தன் சிந்தனைகளில் மட்டுமல்லாமல் அவர் படைத்த படைப்புகளையும் எந்த இடத்திலும் விமர்சனத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் எதிர்த்து தன் விமர்சனத்தை சரியாக பதிவு செய்த மிகப்பெரிய ஆளுமை தோமுசி ரகுநாதன் அவர்கள். அவரை பற்றிய பதிவுகளை ஒவ்வொரு நாளும் தொடக்கத்தில் நாம் தொடர்ந்து ஒரு நிமிடங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஐயா தோமுசி அவருடைய கதையான இழி தொழில் என்கிற கதையை சொல்லுவதற்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ராஜபாளையம் கிளையினுடைய பெருமைமிகு உறுப்பினர், தன் பணிக்காலத்தில் தலைமையாய் பணி செய்த தலைமை ஆசிரியர் தங்க சிவசுப்பிரமணியன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார். ராயகிரியிலே பிறந்த இவர்கள் தற்பொழுது ராஜபாளையத்தில் வாழக்கூடிய இவர்கள் சிவகங்கை மாவட்டம் மேலச்சுவல்புரியில் இருக்கக்கூடிய கணேசனர் செந்தமிழ் கல்லூரியில் கல்வி பயின்று பனையூரில் இருக்கக்கூடிய இந்து நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக தன் பணியால் உயர்ந்து MA BEd என்கிற அளவில் தன்னுடைய கல்வி தகுதியாலும் உயர்ந்த மிகப்பெரிய ஆளுமை. ராஜபாளையம் கிளையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் ஏறத்தாழ 12 ஆண்டுகளுக்கு மேலாக இலக்கிய பணியால் இணைந்திருக்கிறார்கள். அவரை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தன்னுடைய பணிக்காலத்தில் பனையூரில் இருக்கின்ற பொழுது, பனையூர்னா சென்னைன்னு நினைச்சிடக்கூடாது, ஏன்னா இப்போதைக்கு பனையூருங்கிற பேரு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பிரபலம். இது அரசு நூலகம் வருவதற்கு ஒரு அச்சாணியாக செயல்பட்டவர் என்றே சொல்லலாம். 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாசிப்பிலும் நேசிப்பிலும் இருந்து வருகிற இவர் பணி நிறைவுக்கு பிறகுதான் நூல்களை எழுதத் தொடங்கினேன் என இருமாப்போடு சொல்லக்கூடிய இவர்கள் பகிர்வு எனும் சிறுகதை நூலை முதலில் எழுதிய இவர்கள் அடுத்ததாக மங்களத்தின் நிறம் கருப்பு என்கிற புதுகதை
புதுக்கவிதை நூலையும் இந்த 2 நூல்களையும் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மருத்துவர் தா. ராமையா அவர்கள் தலைமை வகித்து வெளியிட்டு பெருமை சேர்த்த 2 நூல்கள் ஆகும். அவை மட்டுமல்லாது ஹைக்கூக்களிலே இப்பொழுது வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை வாமன அவதாரம் என்கிற தலைப்பில் ஹைக்கூ கவிதை நூலை எழுதியிருக்கிறார். சிறுவருக்கான சிறுகதையான 6 அறிவை வென்ற 5 அறிவு என்கிற சிறுகதை தொகுப்பினை தந்திருக்கிறார். சிறுவர்களுக்கான பாடலான பிள்ளைத்தமிழ் அமுது என்கிற நூலை தந்திருக்கிறார். இப்படி பல்வேறு நிலைகளிலும் பெருமை சேர்க்கிற நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை, போற்றுதலுக்குரிய தோழமை ஐயா தங்க சிவசுப்பிரமணியன் அவர்கள் இன்றைக்கு தோமுசி ரகுநாதன் ஐயா அவர்களுடைய கதையான இழி தொழில் என்கிற கதையை சொல்லு வருமாறு இந்த அவையின் சார்பாகவும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் தோழமையோடு வரவேற்கிறோம். தோழமையை வருக, கதை சொல்லல் தருக. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கே ஒரு கதை சொல்லுவோம்னு நான் எதிர்பார்க்கவே செய்யல. அதாவது இன்னைக்கு கதை சொல்றோம்னா அதுக்கு முழு காரணம் நெறியாளர் பேராசிரியர் கருமுருகன் அவர்கள். இந்த கதையை எனக்கு அவர் தான் அனுப்பினார். அவருக்கு அனுப்பி உதவியுள்ள அவருக்கு முதலில் நன்றி சொல்லியுள்ளேன். இப்படி எதிர்பாராமல் நிகழ்வதுதான் விதின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த கதையை சொல்வதற்கு விதிக்கப்பட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அதான் விதின்னு சொல்லுது. வேற என்னமோ தலையில எழுத்து இன்னைக்கு மருத்துவர்கள் தினம். அதற்கு முதல்ல நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். வாழ்த்துக்கள் கூறி மகிழ்கிறேன். பொதுவா சொல்லுவாங்க, மனிதர் பிணமாகாமல் பாதுகாப்பவர் மருத்துவர். அதே மனிதர்கள் நடைப்பிணமாகாமல் முழு மனிதராக்குபவர் ஆசிரியர். இந்த 2 பேரும் இந்த உலகத்துல ரொம்ப உன்னதமான ஒரு தொழில்னு சொல்ல முடியாது, பணி. அவங்க இந்த மருத்துவர் தொழில்னு சொல்ல முடியாது, ஆசிரியர் தொழில்னு சொல்ல முடியாது. 2 பேரும் செய்யக்கூடியது பணி. இந்த உலகத்திற்கு சேவை செய்கிறார். இந்த டாக்டர் சாந்திலால் அவர்களிடம் நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். இந்த இழிதொழில்ங்கிறதை சொல்ல வரேன். இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு சம்பளம் அங்க இவ்வளவுன்னு கேட்பாங்க. அதுல போய் கசடிக்கிட்டு இருப்பாங்க, குறைச்சி பேசி இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி செய்யவே கூடாது. அவங்க எவ்வளவு கேட்கிறாங்களோ அதுக்கு கூடுதலா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இதை நான் டாக்டர் சாந்திலால் அவர்களிடம் கற்றேன். இதை வச்சு நான் என்னுடைய இருசக்கர வாகனத்தை கூட பழுது பார்க்கும்போது, அதாவது முழு பழுதும் பார்க்கும்போது, இந்த ஃபுல் சர்வீஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அது பார்க்கும்போது அவங்களுக்கு கூடுதலாகவே 100 ரூபா கொடுப்பேன். அவங்க உடனே நீங்க என்ன கம்யூனிஸ்டா சார் அப்படிம்பாங்க. ஆமா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வந்து, அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் தொழிலாளர்கள். பிறகு அதுலயும் இந்த இழிதொழில், எழுத்தாளர் தோமுசி ரகுநாதன் அவர்களின் சிறுகதையான இழிதொழில் என்பதை பற்றி பார்க்கலாம். நானு தலைப்புகளை இவர் எழுதிய கதைகளின் தலைப்புகளை அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது, இழிதொழில்ங்கிறத சுருதி பேதமும் எடுக்கலாமான்னு பார்த்தேன். இழிதொழில்ங்கிறத இப்ப என்னதான் சொல்லி இருக்கிறாரு, அதாவது எந்த தொழிலும் இழிவில்லை அப்படிங்கிறது நம்ம அறிந்த ஒன்று. இவர் என்னதான் சொல்லிருக்காருன்னு பார்ப்போம்னு இந்த கதையையே தேர்வு செய்து இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த முதல்ல ஒரு கூட்டம் நடக்குது. திருவாளர் தில்லை தாண்டவராயன் பிள்ளை அவர் தான் நகரசபை தலைவராக இருக்கிறார், சேர்மன். அந்த கூட்டத்துக்கு அங்க யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, காங்கிரஸ் நகர செயலாளர், காங்கிரஸ் மாவட்ட உறுப்பினர்கள்,
மற்றும் நீதி கட்சி பிரமுகர், பெருமுதலாளிகள் போன்ற பல பேர் வந்திருக்கிறாங்க. இந்த தில்லை தாண்டவராயன் பிள்ளை வந்து சிவனடியார் திருச்சபையின் புரவலராகவும் இருக்கிறார். பொதுவா அந்த காலத்துல காங்கிரஸ்ல வந்து பணக்காரங்க தான் இருந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். இவரை பேச அழைத்ததும் ரொம்ப செருமிக்கிட்டு அப்படின்னு செருமிக்கிட்டுவாங்க, செருமிக்கிட்டு பேச முன் வருகிறார். அப்பொழுது தோமுசி அவர்கள் ஒரு ஊமையை சொல்றாரு பாருங்க, எங்கேயுமே காண முடியாத ஊமை. அதாவது எல்லாரும் கைதட்டினாங்களாம். கைதட்டும் போது கைதட்டி அமரப்போகுது. அது எப்படி சொல்றாரு? கடுகு பொறித்து அடங்குவது மாதிரி. கடுகு பொறித்து அடங்குனா எப்படி இருக்குமோ அத மாதிரி அந்த கைதட்டல் இருந்தது அப்படின்னு ரொம்ப மேலான ஒரு ஊமையை சொல்லி இருக்கிறார். இவங்க இன்னைக்கு நகரசபையில கூட்டம் போடுறாங்களா என்னன்னா, அது காரணம் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க. அதை இவர் என்ன சொல்றாருன்னா, தோட்டி தொழிலாளர் அப்படின்னு, தோட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தோட்டி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் பண்றாங்க. அதை இவர் என்ன சொல்றாரு, எதிர்கட்சிகளின் தூண்டல்னாலதான் இந்த மாதிரி செய்யறாங்க, அவங்களா இதை செய்யல. ஏன்னா நியாயமான கோரிக்கைகள்லாம் நாம வந்து உடனே செஞ்சிருவோம். ஏன்னா அரிஜன்கள் நலத்தில் நாம் பெரிதும் கவனம் செலுத்துகிறோம். அதனால உடனே செஞ்சிருவோம். இப்படி எதிர்கட்சியினர் தூண்டுதலால் இந்த இதை செய்தாங்க. அப்போ நாம இதை அடக்கணும்னா ஒண்ணு செய்யணும் அப்படிங்காரு. என்னன்னு கேட்டா, நாமவே துப்புரவு தொழிலை செய்ய வேண்டும். களத்தில் இறங்கி நாமளே அந்த வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சிலரு தயங்குறாங்க, சிலரு சரி என்று சொல்லுதாங்க, சிலர் தயங்குதாங்க, தத்தளிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்து உணர்ச்சிகரமான உரை நிகழ்த்திய அவருக்கு அவர்களுடைய அவர் சொல்றதை ஏற்றுக்கொள்ளுதாங்க, ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க. சிலரை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து எடுக்கிறார்கள், பெயரை பதிவு செய்கிறது. அப்போ இந்த பெருமுதலாளிகள்லாம் எங்களுக்கு அது நேரம் கிடைக்காது, நாங்க ஆனா அது அந்த தொழிலை செய்வதற்கான உபகரணங்கள் எல்லாம் தர்றோம். அதாவது என்ன, வாளி, பெருக்குமாறு, அகப்ப, இந்த இதுகள்லாம் தாரோம் அப்படின்னு சொல்றாப்புல. இப்படி சொல்லி கூட்டம் முடிஞ்சிட்டு அதுல சில பேர் பேசிக்கிட்டாங்க. தாண்டவராயன் பிள்ளை ரொம்ப தேசபக்திய உடையவர், அவர் வந்து தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்ள இந்த மாதிரி செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னொரு சிலர் வந்து சொல்றாங்க, என்ன சொன்னா, இவர் தேர்தலில் செஞ்ச அட்டகாசம் எல்லாம் நமக்கு தெரியாதா? எவ்வளவு அட்டகாசம் பண்ணாரு. இந்த பெரிய ரொம்ப தில்லுமுள்ளான பேர் வழி, தொழிலாளியின் வயிற்றெரிச்சல். இது வந்து தொழிலாளியின் வயிற்றெரிச்சல். ஊரு நாத்தம் அடிக்கிறது, நகரசபை நாத்தம் அடிக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லுதாங்க. நாம கரிசன சேவா சங்கம் வச்சிருக்கிறோம். ஆனா கரிசன்களுடைய நிலைமை தெரிஞ்சிருக்கோமா? இல்ல. அவங்களுடைய நலத்தில் அக்கறை கொண்டோமா? இல்ல. கவலைப்படவே செய்யல. ஊர் நன்மைக்கும் காங்கிரஸ் கட்சியின் கௌரவத்திற்கும் தான் நம்ம இதா இருந்தோம். ஒத்துழைப்போடு நல்கினோம், ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாப்புல. தொழிலாளர்கள் பாவம், உள்ளது குட்டிக்காரங்க, அவங்க வயிற்றெரிச்சல்ல நம்ம விழக்கூடாது. அது நம்மளை ரொம்ப பாழாக்கும், ரொம்ப கெடுத்துரும் அப்படின்னு சொல்றாப்புல. இந்த இடத்துல திருவள்ளுவரின் அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படிங்கிற திருக்குறளை நாம நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அதாவது ஏழை வைத்தெறிஞ்சு மண்ணள்ளி தூத்திட்டாங்கன்னா எதிராளி வந்து கெட்டு போவாங்க, உறுதியா கெட்டு போவாங்க அப்படிங்கிறது. போராட்டம்
துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் 7 நாட்கள் நடக்குது. மூச்சு கூட விட முடியல. சாப்பிட திணறுறாங்க. என்னன்னா ஒரு துர்நாற்றம். அந்த ஊர் முழுவதும் நகரம் முழுவதும் துர்நாற்றம். இந்த இடத்துல தோமுசி வந்து ஒரு நல்ல பதிவிட்டார். நகரம் நரகமாகி போய்விட்டது. நகரம் நரகமாகி போய்விட்டது. அவ்வளவுதான். அதாவது வைரமுத்து ஒரு பாடல்ல எழுதியிருப்பாரு. 4 நாள் துப்புரவு தொழிலாளி போராட்டம் பண்ணா இந்த ஊரே நாறி போயிரும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதே இதுதான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. இந்த சிலர் பேசிக்கிட்டுதாங்க. அதாவது தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் சில பேர் பேசுறாங்க, எதிர்ப்பாகவும் சில பேர் பேசுறாங்க. எதிர்ப்பா பேசுறவங்க எப்படி சொல்லுறாங்க, இந்த தோட்டி பயல்களோட திமிர பாத்தீங்களா, எவ்வளவு திமிரு, தெனாவட்டா இருக்காங்க, இப்படி போராடுறாங்க அப்படின்னு சொல்லுது. உடனே இன்னொரு சிலர், அவங்களும் மனுஷங்க தானே ஐயா, அவங்களுக்கும் நம்மள மாதிரி வாயு வயிறு எல்லாம் இருக்கத்தானே செய்யுது, போராடாம என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லுதாப்புல. பிறகு ஆதரவாளர்கள், ஆனாலும் அந்த சேர்மன் பிள்ளையிடம் அவங்க பாய்ச்சா பலிக்காது, இவரு அடக்கி ஒடுக்கிடுவாரு அப்படின்னு பேசிக்கிட்டுதாங்க. ஆனாலும் ஆதரவாளர்கள் வந்து எந்த பூச்சாண்டியும் தொழிலாளியிடம் பலிக்காது அப்படின்னு சொல்றாங்க. எந்த பூச்சாண்டினாலும் தொழிலாளிகளிடம் பலிக்காது, அவங்க போராடி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லார் கவனமும் இந்த போராட்டத்தில தான் குவிஞ்சிருந்தது. தொழிலாளியின் துயரம், பசி, பட்டினி, இந்த வறுமை வாழ்க்கை, இவைதான் போராட்டத்தின் தூண்டுகோள்கள். எதிர்கட்சி அல்ல. எதிர்கட்சி எதுக்கு தூண்டுது? எல்லாம் அவங்கவுங்க போராடுறவங்களுக்கு எல்லாம் காரணம் அவங்களுக்கு ஏதோ பாதிப்பு நிறைய பாதிச்சிருக்கு, அதுக்காகத்தான் போராடுறாங்க. அந்த மற்றபடி எதிர்கட்சிகள் தூண்டுதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுதாப்புல. அவங்களுக்கு என்ன குடியிருக்கு, நல்ல வீடு இருக்கா? இல்ல. நாய் பன்னிகளோட சேர்ந்து வசிக்கிறாங்க. அது என்ன எவ்வளவு கொடுமையா இருக்கும். தண்ணி வசதி இல்ல, ஓடையதான் அவங்களுக்கு கங்கை மாதிரி. ஓடை சின்ன ஓடை ஓடுது, அதுதான் கங்கை மாதிரி அவங்களுக்கு. அதுல குளிச்சுக்கிட்டுதாங்க. இன்னமும் அவங்க பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, காதலிச்சாங்க, கல்யாணம் செய்தாங்க, பிள்ளை குட்டியை பெத்தாங்க, பிணமானார்கள். கடைசியில பிணமாயிடுறாங்க. சொல்லுவாங்கல்ல, வெந்ததை தின்னு விதி வந்தா சாகணும்னு. வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகணும்னு சொல்றது மாதிரி அவங்க வாழ்க்கை ரொம்ப மட்டமாக இருக்கிறது, ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிறது. அதை சொல்லி இது பண்ணதாப்புல. அவங்களுக்கு மேலும் பஞ்சப்படி உண்டா? கிடையாது. பஞ்சப்படி அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம நினைக்கிற மாதிரியே நிறைய எழுத இருக்காரு. என்னையா அவங்களுக்கு கொடுக்குற படி பஞ்சத்தை ஏற்படுத்துறது மாதிரி பஞ்சப்படி. இத அகவிலைப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. அது முதல்ல பஞ்சப்படின்னு தான் சொல்லி இருந்தது. ரொம்ப இந்த வட்டிக்கு கடன் வாங்குறாங்க, அதனால அவமானப்படுறாங்க, அடிபடுறாங்க. வட்டிக்கு கடன் கொடுத்தவங்க சட்டி பானையெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிருந்தாங்க. எவ்வளவு அல்லல் படுகிறார்கள், துன்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லுதாப்புல. என்ன லோக்கல் போர்டு சிப்பந்திகள்னு பேர் மட்டும் பெத்த பேரா இருக்கு. ஆனா பாதுகாப்பு நிதி வசதி கிடையாது, சம்பள உயர்வு கிடையாது. நகராட்சி உத்தியோகஸ்தர்கள் இருக்கு, அவங்களுக்கு நல்ல பிள்ளையா நடக்கணும். கொஞ்சம் அவங்களுக்கு கிட்ட பிள்ளையா நடந்துட்டா போச்சு, உடனே என்ன செய்வாங்க, வேலையிலிருந்து நீக்கிடுவாங்க. இப்படி பல பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கு. அவங்க வாழ்க்கையே நரக குழியில் தான் இருக்கிறது என்று சொல்றாப்புல. இந்த போராட்டம் வந்து ரொம்ப தீவிரம் அடைஞ்சது. தொழிலாளர்களின் ஒற்றுமையின் பலத்தை உணர்ந்தனர். பேச்சுவார்த்தையில் பலன் இல்லை. ரொம்ப தொழிலாளர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க. இந்த இடத்துல கார்ல் மார்க்ஸ், எங்கெல்ஸ்
ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் சொன்ன உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கு. இவங்களும் ஒன்றுபட்டு போராடுறாங்க. உலகமே திணறி நின்றது. சதி வேலைகள்லாம் ஈடுபடல. சதி வேலைகள்னா என்ன? அவங்களை அடக்குறதுக்கு ஏதாவது சூழ்ச்சி செய்வாங்க. அதெல்லாம் ஈடுபடல. அராஜகம், அடியாட்களை வச்சு என்ன செய்வாங்க? தொழிலாளர்களை தாக்குவாங்க, அடிப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள பூந்து சட்டி பானைகளை உடைப்பாங்க, பெண்களை சீரழித்தாங்க. இப்படி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அராஜகம் இதெல்லாம் அவங்க பொறுத்துக்கிட்டு போராடினாங்க. பிறகு போலீசாரை விட்டும் சும்மா இருந்தாங்க. போலீசாரை விட்டு ஏவி தடியடி தாக்குதல், லாக்கப்ல தள்ளுறது, இந்த மாதிரி ரொம்ப கொடுமை அராஜகம் பண்ணாங்க. இந்த தாண்டவராயன் தலைமையில் மிகவும் அராஜகம் நடந்தது. உடனே இந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்கல்ல, இவங்களுக்கு எதிராக அந்த தாண்டவராயன் பிள்ளை தலைமையில் ஊர்வலம் வராங்க. பறையருக்கும் இங்கு தீயர், புலையருக்கும் விடுதலை, பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை அப்படிங்கிற பாடலை பாடிக்கிட்டே வர்றாங்க. கதர்குல்லா, அவங்களுடைய அணிகலன்களை பாருங்க. கதர்குல்லா, கதர் சிப்பா, கதர் பைஜாமா எல்லாம் அப்படியே நல்லா வெளுத்து சுத்தமா வெள்ளையா இருக்கு. அதை அணிஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த இடத்துல நான் இப்பவும் சொல்றதான் ஒரு இது. கதற்குள் வாழும் சாரி புதருக்குள் வாழும் மிருகமெல்லாம், புதருக்குள் வாழும் மிருகமெல்லாம் கதற்குள்ளும் வாழுதடா. புதருக்குள் வாழும் மிருகமெல்லாம் கதராடைக்குள்ளும் வாழுதடா அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுது. உற்சவ மூர்த்திக்கு பின்னால் தேவாரம் பாடி வரும் ஒரு குழு. ஒரு சப்பரம் போது அதுக்கு பின்னாடி தேவாரம் பாடிக்கிட்டே வருவாங்க. பஜனை குழுன்னு சொல்லுவாங்க. அவங்க அத மாதிரி ஆயுதம் தாயங்கிய போலீசாரின் அந்த போலீசார் ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களை தாங்கிக்கிட்டு ஒரு லாரி வருது. அடக்குமுறைக்கு தான் லாரி வருது. ஊர்வலம். தாண்டவராயன் சொல்றாரு, மகாத்மா காந்திக்கு எல்லாரும் ஜே அப்படிங்காங்க. தொழிலாளர், உழைப்பவன் சோற்றை பறிக்காதே. தொழிலாளர்களும் எதிர்த்து கோஷமிடுதாங்க. உழைப்பவன் சோற்றை பறிக்காதே, உழைப்பவன் வயிற்றில் அடிக்காதே அப்படின்னு அவங்களும் கோஷமிடுதாங்க. தாண்டவராயன் பிள்ளை, வழிவிடுறீங்களா இல்லையா? வழிவிடலைன்னா இன்னைக்கு 2ல 1 பார்த்திருப்பேன் அப்படின்னு தெனாவட்டா பேசுறாரு. தொழிலாளர்கள்ல ஒரு வயோதிகர், வயசான ஆளு தொழிலாளி, என் பிணத்தின் மீது ஏறி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுதாப்புல. நாங்க செத்தாலும் பரவாயில்ல, இந்த போராட்டத்தை விடவே மாட்டோம். செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தேசிய கொடியை காத்த திருப்பூர் குமரன் நினைவுக்குறாருல்ல, அத மாதிரிதான் நாங்க செத்தாலும் பரவாயில்ல, போராட்டத்தை விட மாட்டோம். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரைக்கும் நாங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். தொழிலாளர்களுடைய கோலம் ரொம்ப எல்லோருடைய மனதையும் நெருடியது. அது தாடி வச்சிருக்காங்க, தாடி முளைச்சிட்டு பசியோட இருக்காங்க, களைப்பு இருக்கு, உட்குளிர்ந்த வயிறுகள், வயிறு குழி விழுந்து கிடக்கு. நான் இதை இன்னொன்னு சொல்லுவேன், வயிறு முதுகு தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ரொம்ப முதிர்ந்தவர், கிழிந்த உடை, அந்த உடை கந்தலாடை மாதிரி இருக்கிறது. இப்படிப்பட்ட தொழிலாளர்கள் போராடுறாங்க. உறுதியான உத்வேகத்தோடு போராட்ட களத்தில் நிற்கிறார்கள். தாண்டவராயன் குழு, நாங்கள் சத்தியாகிரகம் பண்றோம், ஆனா நீங்க சண்டித்தனம் பண்றீங்க. அந்த சேர்மன் சொல்லுதாப்புல, நாங்க சத்தியாகிரகம் பண்றோம், நீங்க வெறும் சண்டித்தனம் பண்றீங்க, இது நல்லதில்லை அப்படின்னு சொல்றாரு. தொழிலாளர்கள், நீங்க சத்தியாகிரகம் பண்ணீங்களோ என்ன பண்றீங்களோ, நாங்க அநியாயத்தை எதிர்த்து போரிடுகிறோம், எங்களுக்கு வேண்டிய சலுகைகளை பெறாமல் நாங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாப்புல.
மேலும் சொல்றாங்க, காந்தி மகான் வந்து உங்களை இப்படித்தான் செய்ய சொன்னாரா? இந்த தொழிலாளர்களுக்கு துன்பம் கொடுக்கணும்னே உங்களை செய்ய சொன்னாரா அப்படின்னு கேட்கிறாங்க. தாண்டவராயன் குழு நகரத்தை சுத்தம் செய்ய கட்டளையிட்டார். என்ன அவங்க திட்டம் தானே, நாம அவங்க செய்யற வேலையை நம்ம செய்யணும். அதுக்காக இந்த வாளி, பெருக்குமாறு, அகப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு வராங்க. அப்போ தொழிலாளி கிழவனுக்கு மீசை துடித்தது. இந்த என் பிணத்துல ஏறி போய் நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னான்ல, அந்த மீசை நரம்பு புடைக்கிறது. வயிற்றெரிச்சல். தங்கள் நிலைமையை சொன்னான் தாண்டவராயன். இவனோட என்ன பேச்சு? இவங்களை அடக்கி ஒடுக்கணும்னா என்ன செய்யணும்? நமக்கு சாதகமா இருக்கிற போலீஸ் தான் அப்படின்னு போலீஸை கஞ்சாடை காட்டுகிறார். உடனே போலீசார் தாக்குகிறார். பேச்சு மூற்றற்று விழுந்தான். மண்டையில் இருந்து ரத்தம் பீறிட்டது. அந்த குருதி வந்து பதாகையில் அவங்க போராட்டத்துக்கு சில இது வச்சிருப்பாங்க எழுதி, இந்த கோரிக்கைகள் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு. அந்த பதாகையில் ரத்தம் குருதி சிந்தியது அப்படின்னு எழுதியிருக்காரு. அது இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த தாண்டவராயன் பிள்ளைய பார்த்து, அந்த சேர்மன் பார்த்து போலீஸ்காரங்க புன்னகை செய்யறாங்க. எவ்வளவு தூரம் இதா இருக்கு. இந்த மாதிரி தான் நடக்கிறது அப்படிங்கிறத நல்லா தோமிசி அவர்கள் படம் பிடித்து காட்டுகிறார். சேர்மனின் ஆணை. முன்னோக்கி போங்க, எதுக்கு நின்றுகிட்டே இருக்கீங்க, முன்னோக்கி போங்க அப்படிங்க. முன்னே கால் வைத்தான். அந்த சேர்மனுடைய அடியாள்கள் ஒருத்தன் முன்னே கால் வைத்தான். காலில் நழுக்கென்று மிதிப்பட்டு வழுக்கியது. காலில் நழுக்கென்று அப்படியே எழுதுறாரு, நழுக்கென்று மிதிப்பட்டு வழுக்கியது. ஆம், அந்த கிழவனின், அந்த வயசாளியான தொழிலாளி, அவரின் உயிரற்ற சடலத்தில தான் மீச்சிருக்காங்க. உயிரற்ற சடலத்துல மீச்சிருக்கா. எவ்வளவு தூரம் கொடுமையா இருக்கு. என் சடலத்தின் மீது நடந்து போகுங்கள் என்பது அந்த மிதிச்சானே அவனுக்கு எதிரொலித்தது. என் சடலத்தின் மீது நடந்து போங்கள் அப்படின்னு அந்த வயசான தொழிலாளி சொன்னது அந்த அடியாளுக்கு எதிரொலியாக ஒலித்தது. சேர்மன் என்ன தயக்கம், முன்னே போங்க அப்படின்னு சொல்லுதாப்புல. இன்னும் சேர்மனின் ஊழியர், அதாவது அடியாளு, சேர்மனின் அடியாளு, முடியாது சேர்மன், எந்த தொழிலும் இழிவல்ல, காந்தி மகான் சொல்லி இருக்கிறாரு, அதனால முன்னே போங்க அப்படின்னு சொல்றாப்புல. சேர்மனின் ஊழியர், கருங்காலி தொழில் இழிதொழில் என்று காந்தி மகான் சொல்லியுள்ளார். கருங்காலி தொழில் கருங்காலித்தனமா இது பண்ணாத, செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தொழிலும் இழிவு தொழில் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு அந்த சேர்மன் அடியாளே சொல்றாப்புல. நீங்க சேர்மன் உடனே கோவப்பட்டு, நீங்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல, ஊழியர் முன்னேறி போகத்தான் செய்தார்கள். தோமிஷ் அப்படி எழுத, அந்த சேர்மனுடைய அடியார்கள் முன்னேறி போகத்தான் செய்தார்கள். ஆனால் என்ன செய்துவிட்டு அவங்க கையில உள்ள வாளி, அகப்பை, விளக்குமாறு போன்றவற்றை கீழே போட்டுவிட்டு தான் போனாங்க. கீழே போட்டுட்டு தான் போனாங்க. அந்த என்ன தொழிலை செய்யணுமோ அந்த தொழிலுக்கான உபகரணங்கள் எல்லாம் கீழே போட்டுட்டு, துணைக்கருவிகள் எல்லாம் கீழே போட்டுட்டு அவங்க வெத்தாள நடந்து போறாங்க. இதுல இந்த கதையின் மூலம் அதோட முடிச்சிருவாரு. தோமிசி வந்து ஒரு தீவிரமான இடதுசாரி சிந்தனையாளர் என்பதை பதிவிட்டிருக்கிறார் என்றே கருதுகிறேன். மேலும் இன்னொன்னு, மேட்டுக்குடியினர் அதாவது துப்புரவு தொழில செய்துக்கிடவே மாட்டாங்க. எந்த மும்மரமா வெறித்தனமா எதுவும் செயல்ல இறங்கினாலும் செய்ய மாட்டாங்க. அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இதுல இருந்து இன்னொன்னு, துப்புரவு பணி எல்லா இடங்கள்லயும் நடக்குது. அதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இப்ப மருத்துவமனைகள்ல நடக்குது. டாக்டர் வந்து செவிலியை பார்த்து சொல்லுவாரு, அவர் காலில் உள்ள புண்ணை கிளீன் பண்ணி
கிளீன் பண்றது என்ன, துப்புரவு செஞ்சு கிளீன் பண்ணி மருந்து போட்டு கெட்டு அப்படின்னு சொல்லுவார். இது தொடக்க பள்ளிக்கூடங்கள்லயும் துப்புரவு பணி உண்டு. அதாவது 5 வயசு குழந்தை என்ன மூக்கு ஓடும், மூக்கு வலியும், அத ஆசிரியர் தான் தொடச்சி சுத்தப்படுத்துவாரு. இன்னும் சில குழந்தைங்க ஆயிருந்திருக்க கூட செய்யணும், அதையெல்லாம் கழுவிச்சாங்க. இந்த மாதிரி தொடக்க பள்ளிகள்லையும் இந்த துப்புரவு பணி நடக்கும். இந்த மாதிரி செயல்களை வைத்துத்தான் நான் நினைக்கிறேன் தொடக்கப்பள்ளி எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். எழுத்தறிவித்த ஆசிரியர் தான், அதாவது 1வது பள்ளிக்கூடத்தில் 1வது வகுப்புல பாடம் போதிக்கிறவர், பாடம் சொல்லி கொடுக்கிறவர் தான் இறைவன் ஆவார் என்று சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இந்த எந்த தொழிலும் இழிவல்ல அப்படிங்கிறத மையமா வச்சு இந்த கதையை எழுதியிருக்கிறார். இதை நான் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காகவே இந்த கதையை தேர்வு செய்தேன். கதை நிறைவு பெற்று விட்டது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் உள்ள அனைவருக்கும், பொறுப்பாளர்கள் மற்றும் அனைவருக்கும் மற்றும் இலக்கிய குழுவினருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்குதான் கதையை கொடுத்து இன்னைக்கே நீங்க தான் சொல்லணும். ஏன்னா கால நெருக்கடியில் என்னால் இதை சரியாக 2-3 நாளைக்கு முன்னாடியே செய்ய முடியல. ஏன்னா தொடர் பணிகள். இன்னைக்கு நான் கூப்பிட்டு ஐயா அப்படின்னு சொன்னேன். அதே போல நாளைக்கு பேசக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய ஜான் பாக்கியா தோழர், அவர்கிட்டையும் நான் கூப்பிட்டு சொன்னேன், நாளைக்கு நீங்க தான் தோழர் அப்படின்னு. பரவாயில்ல சொல்லிடுவோம் அப்படின்னா 2 தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம். இந்த கதை என்பது ஒற்றை வரியில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு வார்த்தை, அவர் எழுதுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார், உழைப்பவன் சோற்றை பறிக்காதே என்று சொல்லுவார். ஆனால் இந்த நாடு அப்படித்தான் இன்னமும் இருக்கிறது. பறையருக்கும் இங்கு தீயர், புலையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை. இல்லப்பா, தன்னுடைய சிறுகதையில் இந்த வரிகளையும் கொண்டு வருகிறார். ஆனால் எழுதிய காலத்திற்கு முன்பாகவும் அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கு எவ்வளவோ வளர்ந்திருந்தாலும் இன்னமும் அது மாறி இருக்கிறதா என்றால் வடிவம் மாறி இருக்கிறதே தவிர தன்மை மாறவில்லை என்றுதான் சொல்ல தோணுகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு கதை நிறைவாக, கதையினுடைய சொல்லலுடைய போக்கோடு அந்த கதைக்கு உயிரோட்டமாக படைப்பாளியினுடைய சிந்தனையை, படைப்பாளி சொல்ல விரும்பிய நோக்கத்தை தன்னுடைய கதை சொல்லல் வாயிலாக நிறைவு செய்த நம்முடைய நெஞ்சம் நிறைந்த தோழர், நாம் பல நேரங்களில் பங்கேற்பதற்கு இயலாமல் போகின்ற பொழுதெல்லாம் இதை நெறிப்படுத்துகிற ஆளுமை ஐயா சிவசுப்பிரமணியன் தோழர் இன்றைக்கு முதல் கதை தொடக்கி வைத்திருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். அடுத்ததாக பின்னூட்டம் தோழமைகளே. பின்னூட்டம் என்பது 2 நிமிடங்களிலிருந்து 3 நிமிடங்களுக்கு மிகாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டால் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அதே போல கதையை நீங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டாம். கதையில் உங்களுக்கு பிடித்த இடம், முரண்பாடான இடம், கதை சொல்லுகின்ற பொழுது இதை அவர் இன்னமும் சொல்லி இருக்கலாம் என்கிற அடிப்படையில் ஏதோ 1-2 சொன்னால் போதும். எல்லோரும் சொல்ல வேண்டும். ஒருவரே எல்லா முழுமையாக விமர்சனம் செய்வது கிடையாது. ஆகவே இது பரவலாக்கத்தினுடைய அடிப்படையில் 2-3 நிமிடங்களுக்கு மிகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வழக்கம் போல் முதலில் நாம் விமர்சனம், இந்த கதையின் பின்னூட்டம் சொல்ல விரும்புபவர்கள் கையை உயர்த்தலாம். ஏனென்று கேட்டால் கடந்த காலங்களில் ஒரு நிரந்தரமாக கதை விமர்சனம் செய்ய குழுக்கள் இருப்பார்கள். குறிப்பாக கவிஞர் ரவீந்திர பாரதியார் ஐயா இருப்பார், சாத்தூர் கணேசன் இருப்பார், நாகராஜன் தோழர் இருப்பார், இப்படி பல்வேறு ஆளுமைகள், நம்முடைய அறச்செல்வி அம்மா இருப்பாங்க, அடிக்கடி வருகிற நம்முடைய சங்கரநாராயணன் தோழர், இது போன்ற ஆளுமைகள் எல்லாம் இருப்பார்கள். ரேவதி தோழர் இருப்பார், ரேவதி நவநீத கிருஷ்ணன் தோழர் இருப்பார். ஆகவே கை உயர்த்துவோருக்கே இன்றையிலிருந்து வாய்ப்பு கொடுக்கப்படும். ஒரு 5 நாட்களுக்கு பிறகு அவர் யார் தொடர்ச்சியாக சொல்லுகிறாரோ அவர் கை உயர்த்தாவிட்டாலும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற செய்தியோடு கை உயர்த்திய தோழர் நவநீத கிருஷ்ணன் தோழர், ரேவதி நவநீத கிருஷ்ணன் தோழர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கதை எழித்தொழில் மிக சிறப்பாக கூறிய
தங்க சிவசுப்பிரமணியன் தோழர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய மருத்துவர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதையை ஒட்டி பாரதிதாசன் கவிதைகள்ல ஒரு சிறிய கவிதை 3 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சுன்னா முருகன் தோழர் துவைக்க வேண்டாம், சின்ன கவிதை தான் வாசிடுறேன். மாடாய் உழைப்பார்க்கு வீடில்லை சோறில்லை, நாடோறும் அங்கம் வளையல், ஆண்டை மனைவி போட மட்டும் தங்க வளையல், பாடோ படுவார்க்கு காடோ கரிக்கலோ, கண் மூடாமல் பழம் காப்பே, ஆண்டை மனைவி போட மட்டும் பவுன் காப்பே, சாகுபடி தீர்ந்ததென்று போகும்படி ஆட்களுக்கு நோகும்படி தொண்டை கம்மல், ஆண்டை மனைவிக்காக மட்டும் கெம்பு கம்மல், பாதிரத்தம் சுண்டு மட்டும் பாடுபட்டு சாடு மக்கள், மீதி வைக்க ஏது காசு, நல் ஆண்டையாரின் மோதிரமெல்லாம் நகாசு, தூசின்றி நெல்மணியை தூற்றித் தரும் தோழர்கட்கு காசில்லை கட்ட துணி இல்லை, ஆண்டையர்க்கு வேசு கிட்டப்பா புகையிலை, கையழுத்து காலழுத்து காலமெல்லாம் உழைப்பவர் கண்டதில்லை ஒரு தானம், ஆண்டைகள் வீட்டில் ஐயருக்கோ கோதானம். இந்த கவிதை தான் எனக்கு இந்த எழிதொழில் கதையை கேட்ட பிறகு மனசுல வந்தது. இந்த எங்க பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்ச அந்த துப்புரவு தொழிலாளிக்கு அரசாங்க சம்பளம் கிடையாது. நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் தருவோம். எல்லாரும் 50 ரூபா, சிலர் 50 ரூபா கொடுக்கவே மலைப்பாங்க. நானெல்லாம் 100, 200ன்னு அதுக்கு தெரியாமையே பாதி தந்துருவேன். யார்கிட்டையும் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லி தந்துட்டு வருவேன். அவங்களையும் நம்ம 1 நாள் 2 நாள் அவங்க லீவு போட்டாதான் அந்த ரெஸ்ட் ரூம் நாறும் போதுதான் தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டமான வேலைகளை செய்யறாங்க அப்படிங்கிறது. அதனால எந்த தொழிலும் யாருக்கும் எளிதொழில் அல்ல. காந்தியடிகளே எங்கேயாவது விருந்தாடி போனாங்க அப்படின்னா முதல்ல விளக்குமாறும் வாளியும் கையில தூக்கிடுவாராம். அந்த வீட்டு ரெஸ்ட் ரூமை கழுவிட்டு வந்துதான் அவங்க கொடுக்குற விருந்தை சாப்பிடுறதுக்கு உட்காருவாரு அப்படிங்கிறத நான் ஒரு இதுல படிச்சேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக சாத்தூர் கணேசன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு அருமையான நிகழ்வை நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி புதுமை பித்தன் தோமுசி ரகனாவுடைய கதைகளை, இந்த கதைகள்லாம் இப்படி ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம இந்த கதைகளை படிக்கணும், இந்த நூல்களை வாங்கி படிக்கணும், கதை சொல்லணும்னு ஒரு ஆர்வமே நம்மளுக்கு கிடைக்குது. அதே போல் இன்று முதல் கதையாக இழி தொழில் என்ற கதையை ஐயா சிவசுப்பிரமணிய சொன்னாங்க. ஒரு மிகவும் சிறப்பான ஒரு கதை தான். உண்மையிலேயே சமூகத்தில் அடித்தட்டு மக்கள், அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வேலைகள் என்ன மாதிரி இருக்குது, அதை அவங்கள எப்படியெல்லாம் நசுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளும் தன்மையுடைய இருக்குது. அதுதான் தாண்டவராயர் அப்ப தாண்டவராயர் இந்த போராட்டத்தை இவங்களுக்கு எதிராக நடத்துற மாதிரி இவங்க கொண்டு வர்றாங்களா, இல்லை இந்த போராட்டம் நடக்கூடாது, இவங்களுக்கு எதிர்ப்பா இருக்கணும், இல்லை இவங்களை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துறாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்களும் போராடிக்கிட்டு வர்றாங்க, அவங்களும் போராடிட்டு வர்றாங்க. அதே மாதிரி ஐயா சொல்லும்போது ஒரு அருமையான ஒரு ஓமையை சொன்னாங்க. அதாவது புதருக்குள்ள இருக்கிற மிருகம் கதருக்குள்ளே இருக்குன்னு சொல்ற மாதிரி. ஏன்னா இவங்க காந்தி சிந்தனையோடு இருக்கோம், நாங்க அந்த இயக்கத்துல இருக்கோம், இந்த இயக்கத்துல இருக்கோம் சொல்லிக்கிட்டே இவங்க உள்ள இருந்துகிட்டே அவங்களுக்கு எதிராக நடக்கிற மாதிரி எல்லாம் செயல்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக அந்த இழி தொழில் அப்படிங்கிற தொழில் இப்படி இழி தொழில் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா இவங்களோட வர்றவங்க எல்லாம் எல்லா அந்த கருவிகள்லாம் கொண்டாந்தா கூட, அந்த மண்வெட்டி விளக்க மாதிரி எல்லாத்தையும் கொண்டாந்தா கூட அதை போட்டுட்டு கடைசியில ஓடிடுறாங்க. அப்ப என்ன செய்யறான், அவன் மேல்தட்டுல இருக்கிறவன், நான் மேல்தட்டுல இருக்கவன் தான், இதெல்லாம் செய்யக்கூடாது, அவங்கதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைனா. ஆனா தேவையில்லாம அவங்களுக்கு எதிர்க்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் சமூகம் இருக்குது, நடிச்சுக்கிட்டு தான் இருக்குது, வேஷம் போட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஐயா அந்த கதைய எழுதியிருக்காங்க. அதை சிவசுப்பிரமணிய தோழர் சிறப்பா சொன்னாங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி தோழமையே. அரசெல்வியம்மா. அரசெல்வியம்மா. அரசெல்வியம்மா, வேற யாராவது இருக்கீங்களா? வந்துட்டேங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் இணைய பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா.
இன்றைய தலைப்பு மிக அழகான ஒரு தலைப்புல நம் பெருமைக்குரிய ஐயா அவர்கள் முதல் கதையை வந்து நேற்று மாவட்ட ஆட்சியர், இன்னைக்கு அதனை தொடர்ந்து நமது ஐயா அவர்கள் சொன்னாங்க. இயல்பாவே அவர் குரல் மென்மையானது, அந்த கருத்துக்களை சொல்லும் விதமும் மென்மையா இருந்துச்சு. ரொம்ப அழகா சொன்னாங்க. அவரு சாத்தூர் ஐயா சொன்ன மாதிரி புதருக்குள் இருக்கக்கூடியது கதற்குள்ளும் இருக்கின்றது. இந்த வரிகள்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நம்ம என்ன சொன்ன, விலங்கு காட்டுல இருக்கிற விலங்கெல்லாம் மனித உருவுல நாட்டுல நடமாடுதுன்னு சொன்னோம். எந்த தொழிலாக இருந்தாலும் இழிவான தொழில் அல்ல, அதுக்கு நாம மரியாதை கொடுக்கணும். அந்த சிந்தனையை தூண்டக்கூடியதுதான் இந்த கதை. பொதுவா இந்த தெருவுல வந்து காய்கறி, பூ இந்த மாதிரி இதெல்லாம் வித்துக்கிட்டு வர்றவங்கள்ட்ட தயவு செஞ்சு பேரம் பேசக்கூடாது. இந்த கதையை கேட்டவிட்டு எனக்கு எப்பவுமே நான் பேரம் பேச மாட்டேன். இவங்கள்ட்ட எல்லாம் மாலுக்கு போறோம், வாயை மூடிக்கிட்டு கேட்டதை கொடுத்துட்டு வர்றோம். அது மாதிரி வந்தவங்களுக்கு காய்கறி வாங்குறேன்னா, அம்மா தண்ணி குடிக்கிறீங்களா, அதை கேட்பேன். அவங்களும் சக மனிதராக மதிக்கப்படுவதால். அதனால இந்த காலத்துல மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தொழிலை வச்சு யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. ஒரு மனிதருக்கு அவருக்குள்ள உரிமையை கொடுக்கணும் நாம. அதுதான் இந்த கதை வந்து வலியுறுத்துது. ரேவதி சொன்ன மாதிரி எங்க ஸ்கூல்ல துப்புரவு தொழிலாளருக்கு வந்து 4 மாசத்துக்கு ஒரு தடவை தான் யூனியன்ல சம்பளம் போடுவாங்க. ஆனா 1ஆம் தேதி 2ஆம் தேதினா டான்னு சம்பளம் கொடுத்துருவேன். தீபாவளி பொங்கலுக்கு அவங்களுக்கு சிறப்பா கவனிப்பேன். அதோட விளைவு என்னன்னா, நான் ஸ்கூல் உள்ள நுழையும் போது பளிச்சுன்னு இருக்கும் ஸ்கூல். ஆகையினால அருமையான கதை. இந்த கதை நம்ம சிந்தனையை தூண்டுறதுனால நாமும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அவர்களை மனிதராக நினைப்போம், மனிதராக நடத்துவோம், அவர்களுக்குள்ள உரிமையை கொடுப்போம். இந்த நீயா நானாவுல ஒரு தடவை வேலைக்காரவங்களுக்கெல்லாம் தனி தட்டு வச்சதா ஒரு இது ஓடிச்சுங்க. இதெல்லாம் வந்து ஐயா சொன்ன வார்த்தை தான் அவங்களுக்கெல்லாம், அந்த முதலாளிக்கெல்லாம் சொல்றது மனித உருவத்துலதான் விலங்குகள்னு சொல்லும். நம்ம இலக்கிய மன்றம் வந்து நல்ல ஆளுமைகள் கொண்டவர்களா இருக்கிறோம். நாம இந்த விஷயங்கள்லாம் மனதில் ஏந்தி நடைமுறைப்படுத்துவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. வேற யாரும் இருக்கீங்களா? ஓகே, நன்றி. ஐயா சிவசுப்பிரமணிய நிறைவா எதுவும் சொல்றீங்களா? ஒன்று ரெண்டு மட்டும். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துப்புரவு தொழில் செய்யறவங்களையும் இந்த மருத்துவ பணி, ஆசிரியர் பணி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ துப்புரவு பணியாளர்னே சொல்லுதாங்க. அந்த வரிசையில துப்புரவு பணியாளர்னே சொல்லுதாங்க. ஆனா இவரு கதையை வச்சே தான் இப்ப அரசியலும் நிறைய நடக்குது. அந்த இப்ப ஆசிரியர் போராட்டம் பண்ணாங்களா, உங்களுக்கு பதிலாளா வேற ஆசிரியர்களை நியமிச்சிடும் அப்படிம்பாங்க. டிரைவர் கண்டக்டர் போராட்டினாங்கன்னா, அதே மாதிரி மருத்துவருக்கு போராட்டினா உங்களுக்கு பதிலாக வேற ஆளை போட்டுருவோம். டிரைவர் கண்டக்டர் போராட்டினாங்கன்னா உங்களுக்கு பதிலாக வேற ஆளை போட்டுருவோம். இப்படின்னே தான் மிரட்டுவாங்க. இந்த சேர்மன் மிரட்டினது மாதிரியே தான் இன்னைக்கு அரசாங்கம் மிரட்டி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் பதிவு செய்து கொள்கிறேன். அனைத்து பின்னூட்டம் வழங்கியவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. ஆரம் ஐயா. வணக்கம் தோழர் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுல்ல? கேக்குது மருத்துவரே. சிவசுப்பிரமணியா ரொம்ப சுறுசுறுப்பான இளைஞரா இருக்காரு. இன்னைக்கு நேத்து சொன்ன உடனே இன்னைக்கே கதை சொல்லிட்டாங்க. அதுவும் தோமுசி கதைகள் கொஞ்சம் அவருடைய அறிவு திறமையெல்லாம் உள்ள போட்டு அமைக்கிருப்பாரு. அதெல்லாம் அதுல அப்படி இருக்கும்போது கூட மிகச் சிறப்பான முறையில சொல்லிட்டாங்க. இது ஒரு நல்ல கதை, இழிதொழில் அப்படின்றது. முழுக்க வந்து காந்தியினுடைய கருத்தை இன்றைய காங்கிரஸ்காரர்கள் கேட்கிறார்களா இல்லையா அப்படின்னு ஒரு விமர்சனம் உள்ள போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த சேர்மன் வந்து யாருன்னா நகர காரியதரிசி, ஜில்லா காங்கிரசினுடைய பிரதிநிதி. அது மட்டும் கிடையாது, இவர் முன்னாள் நீதி கட்சியினுடைய மெம்பரு. இந்நாளுக்கு வந்து என்ன இருக்காருன்னா ஒரு சிவன் கோயில்ல புரவலரா இருக்காரு. இவர் யாருன்னா பிள்ளை வாழ்த்துறார். அப்ப இதுல ஒரு விமர்சனம் இருக்கு. ஒரு ஜாதிய கட்டுமானது, நீதி கட்சி வந்து பிராமண எதிர்ப்பை மையமாக கொண்டு வந்த கட்சி. ஆனால் இன்றைக்கு அதுல உள்ளவங்க நான் பிராமின் மூவ்மெண்ட்னு ஆரம்பிச்ச ஒரு கட்சி வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவரை இழிதொழில் பண்றவங்கள அப்படின்னு சொல்லி ஒதுக்குறதும்,
நீங்க வந்து ஹரிஜன் சேவை செய்ய சொன்னார் காந்தி வந்து. நிர்மாணம், காந்தி ஒரு நிர்மாண திட்டம் கொடுத்தார். அதுல வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் போய் ஹர்ஜன் சேவை அந்த சேரி பகுதியில் சென்று நாம் சேவை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு காங்கிரஸ்காரருக்கும் உத்தரவு கொடுத்தார். ஆனா அதெல்லாம் நம்ம இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எப்ப பயன்படுத்துறாரு? ஒரே ஆயுதம், தங்களுக்கு தெரிந்த ஒரே ஆயுதம், அதுதான் இறுதி ஆயுதம்னு சொல்றாரு தோமஸ். இதுல முழுக்க நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தொழிலாளிகள் தெரியக்கூடிய அந்த அடிமட்டத்தில் உள்ள மிகச் சாதாரணமான தொழிலாளி, அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஆயுதம் இறுதி ஆயுதம், அதை பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆயுதத்துக்கு எதிராக யாரை நிப்பாட்டுறாங்கன்னா காந்தியினுடைய நிர்மாண திட்டத்தை கொண்டு வந்து உள்ள வைக்காரு அந்த இவரு. ஏன் வைக்காரு? அவர் நகர்ச்சபை சேர்மன், அதை வந்து சமாளிக்கிற இந்த இத ஒவ்வொரு இடத்துலயும் மிக அருமையா சொல்லிப்பாரு. நகரங்கள் நரகமாகாமல் இருப்பதற்காக தாங்கள் நரகத்தில் குடியிருப்பவர்கள். இந்த அவருடைய மேதாவித்தனத்தை எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க. நகரங்கள் நரகமாகாமல் இருப்பதற்காக தங்களுடைய வாழ்வை நரகத்தில் வைத்துக் கொண்டவர்கள் பாரு. அவங்க வாழ்வு எப்படி இருக்குன்னா, பன்னிக்குழுவும் நாயும் இருக்கக்கூடிய இடமா, கோழி கூடுகள் இருக்கக்கூடிய இடமா, பன்னியும் நாயும் அவங்களும் ஒன்னா இருக்காங்கன்னு சொல்லி போவார். அந்த இதுல ஒரு 2 கட்டுமானத்தையும் கொண்டு வருவார். இந்த பக்கம் ஊர்வலம் எப்படி இருந்தது, அந்த பக்கம் ஊர்வலம் எப்படி இருந்தது. பறையருக்கும் இங்கு திங்க புலையருக்கும் விடுதலைன்னு சொல்லி யார் பாடிட்டு வரா? காங்கிரஸை சேர்ந்தவர்கள் பாடிட்டு வராங்க. அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? பைஜாமா போட்டிருக்காங்க, குல்லா போட்டிருக்காங்க, வெண்ணிற ஆடை உடுத்திருக்காங்க. இங்க யார் இருக்கா அப்படின்னா அவர் வந்து கேட்கிறாரு, என்ன அடாவடித்தனம் பண்றீங்கன்னு அந்த ஊர்க்காரங்க எல்லாம் கேட்கிறப்ப, நாங்க பண்றது அடாவடித்தனம், காந்தி பண்ண சத்தியாகிரகம் இது அப்படின்றாரு. அப்போ அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க, அந்நியர்களை எதிர்த்து பண்ணுவது மட்டும்தான் சத்தியாகிரகம். அந்நியர்களை எதிர்க்காமல் தங்களுடைய ஆளுபவர்களை, உள்நாட்டுக்காரங்க இன்னைக்கு இந்தியர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க, அவங்களை எதிர்த்தால் அது சண்டித்தனம்ன்றாங்க. காந்திக்கே புது விளக்கம் தருவாங்க போல இருக்கு. அப்ப இதெல்லாம் மிகச் சிறந்த முறையில் ஒவ்வொன்றையும் பின்னி 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 போறாரு. அப்புறம் காந்தியினுடைய விருப்பத்தையும் சொல்றாரு. நீங்கள் வந்து காந்திட்ட ஒரு தடவை கேட்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டால் எந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர்கள்? நகராட்சியினுடைய ஒரு கவுன்சிலராக நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன்றார். அதையும் கொண்டு வர்றார். அப்ப காந்தியினுடைய வியூ எப்படி இருந்தது, அது முழுக்கவே இன்னைக்கு இத கொண்டாடுறாரு. அந்த இன்னைக்குள்ள சுதந்திர இந்தியாவில் உள்ள காவல்துறை யார் பக்கம் இருக்கிறது, எப்படி அவர்கள் போராட்ட களத்தில் அடித்து நொறுக்கி கொல்லப்படுகிறார்கள். ஆனால் தோமுசி சொல்றார், அந்த சேர்மன் வந்து போங்கன்றாங்க, முடியாதுன்றாங்க. என்ன செய்ய முடியாதுன்றாங்க? இழிதொழில் செய்ய முடியாதுன்றாங்க. உடனே இவர் வந்து நமக்கு ஆதரவா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறார். அவர் காங்கிரஸ்காரங்க, சேர்மன் தான் அப்படி இருக்காரு. ஆனா அவர் கூட வந்த எல்லாரும் நாங்க இழிதொழில் செய்ய முடியாது. என்ன இழிதொழில்ன்றாங்க? கருங்காலித்தனம் தான் இழிதொழில்ன்றாரு. ஒரு போராட்டத்தை குலைப்பதற்காக அவங்க வந்து அவர் கேட்கிறாரு, எங்களுடைய வயிறு காயுது, பட்னி கிடக்கு, இதைத்தான் காந்தி சொன்னாரான்னு கேள்வி கேட்காரு. எங்களை பட்னி கிடந்து நீங்க வந்து நகரத்தை தூய்மைப்படுத்தணும், எங்க பிள்ளைகள்லாம் பாருங்க, வயிறை பாருங்க, உடுத்த உடை இல்லை, இப்படி இருக்கவங்க இப்ப நீ இதைத்தான் காந்தி சொன்னாரான்னு ஒரு கேள்வி வைக்க, ஒரு காத்திரமான உரையாடல். காந்தி குறித்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு இன்றைய காங்கிரஸ்காரர்கள் என்ன சாதின்றதையும் சொல்லி இவங்களுக்குள்ள உள்ள ஒரு மோதலை மிக அப்படியே காட்சிப்படுத்துறாரு. இதான் அன்றைய யதார்த்தம். சமூகத்தை விமர்சிக்கக்கூடிய ஒரு தன்மையோடு தொழிலாளி வர்க்கம் எவ்வாறு இருக்கிறது, எவ்வளவு உறுதியோடு அந்த போராட்டத்தை எதிர்கொண்டது, இவரெல்லாம் வந்தவன். அப்பதான் சொல்ல, போராட்டத்தை கையில் எடுத்த போத நீங்க வந்து ஒரு இந்த சாக்கடை அள்ளுபவர்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறீர்கள். அது வரைக்கும் நீங்கள் யோசிப்பதில்லை. நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையில பெரும்பாலான நகராட்சியில குப்பை எடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்க தெரியும், நம்ம வந்து குப்பை எடுக்கலைன்னா எப்படி ஒரு இதுல வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படின்றதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் தெரியும். அந்த விதத்தில் இந்த இழிதொழில் என்பது இழிதொழில் எது கேட்கல. கேக்குது? இப்ப பேசுங்க. கேக்குதா? கேக்குது. இழிதொழில் எதுன்னா
அந்த காங்கிரஸ்காரர் செயல்பட்டாரு. காந்தியவாதியாக சொல்லிக்கொண்டு காந்தியத்திலிருந்து மீறி அவர் செஞ்சது. இந்த இழிதொழில் எது அப்படின்னா, ஒரு துப்புரவு தொழிலாளி ஸ்ட்ரைக் நடத்தும் போது போலியாக ஒரு காந்தி சொன்னார் அது சொன்னார்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டு போய் அவங்க போராட்டத்தை குலைக்கும்படி செஞ்ச அந்த சேர்மனுடைய செயல்பாடு இழிதொழில். கேக்குதா? பேசுங்க கேக்கல? பேசுங்க. கேக்குதா? அந்த வார்த்தையவே வந்து நம்ம பல்வேறு இடங்கள்ல அவங்க துப்புரவு தொழிலாளர்கள் செய்யறது வந்து இழிதொழில் இல்ல. இந்த காங்கிரஸ் சேர்மன் செய்யறாரு, அவர் செய்ததால் இழிதொழில். அவரோடு சேர்ந்து போனாங்களே அவங்க அவங்களுடைய வார்த்தையிலே சொல்றாரு. சேர்மனுக்கு தான் அவங்க ஆளுதான் கூட்டு வராரு. அவங்க சொல்றாங்க, நாங்க இழிதொழில் செய்ய மாட்டோம். எது இழிதொழில்? கருங்காலித்தனம் தான் இழிதொழில் அப்படின்னு முடிச்சு போறாரு. மிக அருமையான கதை. மிக அரசியல்லாம் முழுக்க அரசியல்லாம் முதலாளி ஒரு சேர்மன் ஒரு அடிமட்டத்தில் உள்ள தொழிலாளிகளின் சார்பில் நின்று கொண்டு அவர்களின் நியாயத்தை பேசக்கூடிய ஒரு மிகச் சிறந்த கதை. தோமுசியை வந்ததற்கு பின்புதான் சாதாரண தொழிலாளிகளும் ஒரு கதையின் மாந்தர்களாக கதாநாயகர்களாக உள்ளே வந்தார்கள். விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையும் எழுதியவர் தோமுசி தான். தொழிலாளியை ஒரு கதையின் மையமாக அவருடைய பஞ்சும் பசியும் அந்த இதுலதான் முதலில் நாவலில் ஒரு தொழிலாளியை மையப்படுத்தி வந்த நாவல். அந்த வரிசையில் செய்யக்கூடிய அருமையான கதை. பின்னூட்டம் வழங்கியவர்கள் அன்னைக்கு நல்லா சொன்னாங்க. வழக்கம் போலவே நம்ம அரச்செல்வி அம்மா, ரேவதி அம்மா எல்லாருமே வரிசையா நம்ம சொல்லணும். கணேசன் சார் எல்லாம் சொன்னாங்க. அந்த இதுதான் போட்டாச்சு. நம்ம ஒவ்வொரு சமயமும் சில சமயம் என்ன ஆகுதுன்னா, அந்த கதை படிக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம அனுப்பிடுறோம். ஆனா இந்த தடவை எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த PDF. அதனால ஒவ்வொருத்தரும் அந்த கதையை ஒரு தடவை வாசித்து விட்டு வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கான எல்லாம் நம்ம விவாதங்களை கட்டமைச்சுக்கலாம். நன்றி. நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. பின்னூட்டம் பாண்டிச்செல்வம் அனுபவமிக்க சிறப்பான கதை சொல்லல் மிக்க நன்றின்னு போட்டிருக்காரு. பத்மா குரு தோழர் வந்து வீதியில் குப்பைகளை சேகரித்து அகற்றுபவரை குப்பைக்காரர் வருகிறார் என்று சொன்ன குழந்தையிடம் நாம் தான் குப்பைக்காரர்கள், அவர் குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்துவதால் சுத்தக்காரர், இனி சுத்தக்காரர் வருகிறார் என்று கூற வேண்டும் என்று பெற்றோர் அறிவுறுத்துவதாக ஒரு கதையை படித்த நினைவு. அதுபோல இக்கதைக்கும் ஆசிரியர் உயர் தொழில் என்று தலைப்பிட்டிருக்கலாம் என தோன்றுகிறது. தோழர் கதையை தன் பன்முக நூலறிவோடு சிறப்பாய் கூறினார். கதையில் கூறப்பட்ட கைதட்டல் ஓசைக்கான ஊமை சிறப்பு நிகழ்வை முன்னெடுத்து சென்ற செயல்படுத்தும் அனைத்து தோழமைகளுக்கும் நன்றி என பதிவு செஞ்சிருக்காங்க. மிக்க தோழர்களே. பொதுச்செயலாளரே, நாளைய நிகழ்வுக்கு போயிடலாமா? அறிவிச்சிருங்க. நன்றி பொதுச்செயலாளரே. ஒரே ஒரு நிமிடம். நாளைய தினம் நம்மோடு கதை சொல்லுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை போற்றுதலுக்குரிய ஐயா ஒரே நம்முடைய கல்வி இலாக்காவில் மாவட்ட அதிகாரியாக பணியில் இருந்த ஜான் பாக்கிய செல்வம் அவர்கள் நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக நாளைய தினம் இணைய இருக்கிறார்கள். அவர்கள் புதுமை தன்னுடைய கதை செல்லமா என்கிற கதையை நம்மோடு சொல்லுவதற்காக நாளைக்கு கதை சொல்லியாக பயணிக்க இருக்கிறார். அவரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சமிழந்த வாழ்த்துக்களோடு பதிவு செய்கிறோம். தோழமைகளே, இன்றைய கதை என்பது ஏதோ கதை கேட்பதற்காகவும் சொல்லப்பட்டதற்காகவும் நடந்த நிகழ்வாக நாம் பார்க்கவில்லை. இந்த சமூகத்தில் புறையோடி கிடக்கிற ஒரு மைய புள்ளியான பிரச்சனையாகும். நாம் இன்னமும் பார்க்கிறோம், வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட பார்க்கிறோம். தூய்மை பணியாளர்களை இன்னமும் ஒரு மரியாதையான சொல்லால் இல்லாம இங்க வா போ என்கிற சொல்லாடல் பயன்படுத்துகிற உலகில் தான் நாம் இன்னும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். காரணம், அவன் செய்கிற தொழில் என்கிற அடிப்படையில் நாம் அவரை பார்க்கிறோம். அது அல்ல. இந்த சமூகத்தில் மாற்றம் எப்பொழுது பெறும் என்றால், எல்லா வேளையும் பார்க்கிற அத்தனை வேளையும் தெய்வத்திற்கு நிகரானது என்கிற சிந்தனை வருகின்ற பொழுதுதான் மாற்றம் பெறும். ஆனால் தூய்மை பணியாளர்களை, குறிப்பாக நகர்ப்புறங்களிலே பாடுபடுகிற அந்த தொழிலாளர்களுக்கு ஊதியம் கூட சரியாக கிடைக்கவில்லை என்பதுதான். சமீப காலமாக எல்லா அரசாங்கங்களுமே தூய்மை பணியை அரசாங்க பணியாக இருந்ததை தனியாருக்கு
கான்ட்ராக்ட் தனியாவே விட்டுட்டாங்க. தனியாருக்கு தாரை வார்த்து விட்டார்கள். அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆபத்து நேரிட்டால் கூட அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த கதையை நாம் கதை சொல்லியின் வாயிலாக கேட்க நேர்ந்த பொழுது ஒரே ஒரு செய்தி தான். எல்லா தொழிலையும் தனியாருக்கு தாரை வார்த்து விட்டீர்கள். ஒப்பந்த பணியில் இன்றைக்கு பணியாளர்களை நியமித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து ஆட்சியாளர்கள் தூய்மை பணியாளர்களை மட்டுமாவது அரசு பணியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோடு நிறைவு செய்கிறோம். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒவ்வொரு நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாளை தினம் புதுமை பித்தன் கதைகளோடு பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்கள். மருத்துவ தின வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நன்றி. நன்றி. மருத்துவருக்கு வாழ்த்துக்கள். மருத்துவர் தின வாழ்த்துக்கள். நன்றி.